வந்து லைவ் டெலிகாஸ்ட் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதே ஈரானினுடைய மிசைல் வந்து டெல் அவீவை தாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட நிலநடுக்கம் வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டெஹரான் முழுவதிலையுமே இன்னைக்கு பெரிய அளவுல தீப்பற்றி எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குவைத்ல இருக்கிற ஏர்போர்ட்ல துபாயினுடைய மெரினா டவரை குறி வச்சு ஈரானினுடைய ட்ரோன் இன்னைக்கு தாக்குதல், முன் சைட்ல வந்து ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல் செஞ்சு ரேடாம் டவர் வெடிக்குது. அதே நேரத்தில் அப்ப நீங்க யோசிக்கலாம், என்னடா நேத்து பெசஸ்கியன் சொன்னாரே எந்த ஒரு வெளிநாடுகளுக்கும் நாங்க அடிக்க மாட்டோம், மன்னிச்சுக்கோங்க. சவுதி அரேபியா முக்கியமான அறிக்கை ஒன்றை இப்ப சமர்ப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து ஈரான் சுப்ரீம் லீடரை தெரிவு செஞ்சிட்டாங்க. ஈரானை வந்து 13 நாடுகளாக பிரிக்கிறதுக்குரிய முயற்சிகள் செர்ஜி லாரோவ் இன்னைக்கு சொல்லி இருக்கிறது. அரபு நாடுகளினுடைய தலைவர்களினுடைய சொத்தையில சிறுப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு தீவுல தான் ஈரான் அமைப்புகளை வச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா, அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா எழுதி கொண்டு இருக்கீங்க. கீழுக்கு கமெண்ட்ஸ்ல நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கேன். இந்த பச்சிலம் குழந்தைகளை படுகொலை செஞ்ச அமெரிக்காவுக்கு அவங்களுடைய ஆதரவு, அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களை மீறி எங்களுடைய நாட்டுக்கு பக்கத்தில் கடல்ல மிதந்து கொண்டிருக்காங்க, தத்தளிச்சு கொண்டிருக்காங்க. அவங்களை நாங்க காப்பாற்றணும், அது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஒரு முடிவெடுத்தாங்கன்னு. அதுக்கு பேர் தான் தைரியம். யுத்த காலத்தினுடைய 9வது நாள்ல தரமான சிறப்பான பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் முழு உலகத்துக்கும் ஏதோ ஒரு வகையில பல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த வீடியோட நம்ம உங்களுக்காக போஸ்ட் பண்றோம். இப்படி உலகத்தில் நடக்கிற முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக சிம்பிளா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள உங்களை வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதனூடாக உலகளாவிய ரீதியில் நடக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் நீங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைய நாளினுடைய முதலாவது விஷயம், இன்னைக்கு உலகத்திலே அதிகப்படியான, அமெரிக்காவை விட அதிகப்படியான அணு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரு நாடு ரஷ்யா. ரஷ்யாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி அரபு நாடுகளினுடைய தலைவர்கள் வாக்குறுதி அளிச்சாங்க, ஈரானுக்கு எதிராக தனது வான்பரப்புகளையோ நிலப்பரப்புகளையோ பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்த கட்டம் அவர் சொல்றார், என்ன அப்படின்னு சொன்னா, முதுகெலும்பில்லாத அரபு நாட்டு தலைவர்களே, உங்களுடைய வார்த்தைகளை உங்களால காப்பாற்றவே முடியல அப்படின்னு சொல்லி அழகா அவர் சொல்றார். அதாவது அரபு நாடுகளினுடைய டபுள் கேமை ரஷ்யாவை இன்னைக்கு வெளிப்படையாக எதிர்த்து கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரபு நாடுகள் இப்பேயாலும் உங்களுக்கு மண்டைக்குள்ள கொஞ்சம் களிமண்ணாலும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. உங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க அமெரிக்கா கிட்ட போய் அமெரிக்காவினுடைய பேசஸை உங்களோட நாட்டுக்குள்ள நீங்க நிலைநிறுத்தி வச்சிருந்திருக்கீங்க. இப்ப வந்து அமெரிக்கா பேசையை பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்காவால முடியல, அதை நீங்க பாதுகாக்கிறதுக்கு துடிச்சு கொண்டிருக்கீங்க. இதை எங்க போய் நாம சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி செர்ஜி லாரோவ் இன்னைக்கு சொல்லி இருக்கிறது. அரபு நாடுகளினுடைய தலைவர்களினுடைய சொத்தையில சிறுப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அரபு நாடுகளுக்கு எதிர்ப்பா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு நாடு வந்து சவுதி அரேபியா, மக்கா மதீனா இருக்கிற நாடு. நமக்கு பிடிச்சவங்களுடைய செயல்கள் அவங்க பிள்ளையா செய்யும் பொழுது அதை விமர்சிச்சாத்தான் அடுத்த கட்டமாவது அவங்க நல்லா செய்வாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அரபு நாடுகள் மேல நம்ம இவ்வாறான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கோம். அடுத்ததாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தம் சம்பந்தமா என்ன சொல்லிக் கொண்டிருக்கார், யுத்தத்தை ஆரம்பிச்சவர் தானே, என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரான்ல வந்து இப்ப சிறப்பு படைகளை உள்ளுக்கு நுழைச்சி அதனூடாக சில நடவடிக்கைகளை செய்யறதுக்கு அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து பெரிய அளவில் பரிசீலனைகள், ஆலோசனைகள், அவரை சுத்தி 4-5 பேர் இருப்பாங்களே அவங்கள வச்சு மிக தீவிரமாக அமெரிக்கா செஞ்சு கொண்டிருக்கு அப்படிங்கிறத நியூயார்க் டைம்ஸ் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது என்ன மாதிரியான நடவடிக்கை என்று சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே ஈரானுக்கிட்ட 400 கிலோகிராம் 380 தொடக்கம் 400 கிலோகிராம் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குதானே, அந்த யுரேனியம் வந்து இப்ப ஈரான்ல இருக்கிற நட்டான்ஸ் அணு சக்தி உற்பத்தி நிலையத்தில் தான் இருக்கு. அதை வந்து இப்ப உள்ளுக்கு அமெரிக்கா போர்சஸ் அனுப்பி அதை மீட்டெடுத்து கொண்டு வரதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம இன்னொரு திட்டத்தையும் ஆலோசனை செஞ்சு கொண்டு வராங்களாம். அதாவது ஈரான்ல வந்து இப்ப எரிசக்தி சுத்திகரிக்கிற நிலையம், அது நிலையங்கள், அது மட்டும் இல்லாம அதை ஏற்றுமதி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுற இடம் அப்படின்னு சொன்னா ஒரு தீவுல தான் ஈரான் அமைப்புகளை வச்சு
வச்சிருக்காங்க. இந்த கட்டமைப்புகளுக்குள்ள என்டர் ஆகி அதை செயலிழக்க செய்வதும் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு இருக்கு அந்த தீவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மெப்பை நீங்க பார்க்கலாம். ஈரானினுடைய மேற்கு முனையில இருக்கிற ஒரு தீவு தான். இதை வந்து நான் சிவப்பு வட்டம் போட்டு காட்டி இருக்கேன், அது உங்களுக்கு ஈஸியா வழங்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த தீவுலையும் இப்ப அமெரிக்கா அவர்களுடைய படைகளை இறக்க போறாங்க அப்படிங்கிற ஆலோசனைகளை அமெரிக்கா செஞ்சு கொண்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாம மேலதிகமாக ஏற்கனவே வந்து சோவியத் யூனியன் 2ஆம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டு சோவியத் யூனியனை 1970 80 90 ஆகிய காலப்பகுதிகளில் அமெரிக்கா துண்டாடி இருந்தாங்க. அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய வீழ்ச்சியினுடைய முக்கியமான வரலாற்று காலங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்ப ஈரானை வந்து 13 நாடுகளாக பிரிக்கிறதுக்குரிய முயற்சிகளை தான் அமெரிக்கா செஞ்சு கொண்டு வராங்க. இந்த யுத்த முடிவில் ஈரான் அப்படிங்கிற மெப் வந்து இப்படியே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அதாவது ஈரானை துண்டு துண்டாக நாங்க பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நடந்து கொண்டு இருக்கக்குள்ள சவுதி அரேபியா முக்கியமான அறிக்கை ஒன்றை இப்ப சமர்ப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சவுதி அரேபியாவினுடைய எரிசக்தி நிலையங்கள் உள்கட்டமைப்பு வசதிகள் ஈரானால தாக்கப்படும் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட கூட்டணி சேர்ந்து சவுதி அரேபியாவும் ஈரானை தாக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப தகவல்களை வெளியிட்டு கொண்டிருக்காங்க. அங்கதான் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, எப்படா சவுதி ஈரானுக்கு அடிக்கும், எப்படா நாம் அதை மாறி அடிக்கலாம் சவுதிக்கு, சவுதியினுடைய எரிசக்தி நிலையங்களை எப்படா அடிச்சு நொறுக்கலாம், சவுதியினுடைய அத்தனை வசதிகளையும் எப்படா நாம மொத்தமாக இல்லாமக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் காத்து கொண்டு சைலண்டா வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. அமெரிக்காவால் தோற்கடிக்க முடியாத குரூப் யார் அது? ஹவுத்திகள். இப்படி சவுதி அரேபியா ஈரானுக்கு அடிக்கும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஹவுத்திகள் சவுதி அரேபியாவினுடைய முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் சேமிப்பு நிலையங்களை குறிவச்சு மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்துவாங்க. பாகிஸ்தான் வருவாங்க. பாகிஸ்தான் சவுதி அரேபியா ஒப்பந்தம் இருக்கு. இருந்த போதிலும் பாகிஸ்தான் இதுக்குள்ள இந்த யுத்தத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் மக்களால மிகப்பெரிய எதிர்ப்பை பாகிஸ்தானினுடைய கவர்மெண்ட் சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. பாகிஸ்தான்ல ஏற்பட போற மக்கள் புரட்சி அப்படிங்கிறத கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் சர்வதேச ஊடகவியலாளர்களினுடைய கருத்துக்களாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவராக இருக்கிற அலி லாரிஜானி கிட்ட தான் வெளிநாடுகள் எல்லாமே முக்கியமான முடிவுகளை அறிவிச்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் வளைகுடாவில் இருக்கிற 2 நாடுகள் எங்கள்கிட்ட சொல்லி இருக்காங்க, அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு எங்களுடைய வான்பரப்புகளையோ நிலப்பரப்புகளையோ எந்த ஒரு டெரிட்டரியுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல, நாங்கள் சந்தேகப்படுறோம். ஆனால் அவங்களுடைய வாக்கை அவங்க நிறைவேற்றும் வரைக்கும் அந்த 2 நாடுகளுக்கும் நாங்கள் அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, மேபி துருக்கி மற்றும் அசர்பைஜான் இவங்க குறிப்பிடக்கூடிய சாத்தியக்கூறு தான் இருக்கு. அலி லாரிஜானி குறிப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அலி லாரிஜானி இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கவங்கள இப்ப வந்து அலி லாரிஜானியை கட்டுப்படுத்துறதுக்கு கட்டாயம் ஒருத்தர் தேவைதானே. சுப்ரீம் லீடரினுடைய பதவி இப்ப வெற்றிடமா இருக்கே. அந்த அடிப்படையில் இப்ப வந்து ஈரான் சுப்ரீம் லீடரை தெரிவு செஞ்சிட்டாங்க ஆல்ரெடி. இப்ப அதை அறிவிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் ஆயிருக்கு. பட் அதை எப்ப அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற டைம் மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறது ஈரானினுடைய ஸ்டேட் மீடியாக்களினுடைய கருத்துக்கள்ல இருந்து ஓரளவுக்கு நாம ஊகிச்சு உங்கள்ட்ட இந்த கருத்தை கொண்டு வரலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னா, தாக்குதல் செக்ஷனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து சிறப்பா தரமா பிரம்மாண்டமா நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, தெஹரான்ல இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அதோட சேர்ந்து எண்ணெய் சேமிப்பு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய கிடங்கு தெஹரான் ஈரானினுடைய தலைநகரத்தில் இருக்கிறார். அதை குறிவச்சு இன்னைக்கு காலையில யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேலினுடைய F-35 போர் விமானங்கள் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா தெஹரான் முழுவதிலுமே இன்னைக்கு பெரிய அளவுல தீப்பற்றி எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு குட்டி ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு வந்து காலையில தெஹரான்ல இருக்கிறவங்க விழிச்செல்லும் பொழுது தெஹரானினுடைய வானம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த புகைப்படத்தை பார்க்கலாம். தனி கருப்பு புகைகளால மட்டும் தெஹரானினுடைய வானம் மொத்தமாக மூடப்பட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு சூரிய ஒளியே வரல. அவ்வளவு கடுமையான பாதிப்பை ஈரானினுடைய இந்த ஆயில் டிப்போவுக்கு அடிச்சிருக்கா, இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. ஓகே, இவங்க அடிச்சா ஈரான் மாறி அடிக்காம இருப்பாங்களா? எப்படியெல்லாம் அமெரிக்கா அடிக்காங்களோ ஈரானுக்கு, அதே மாதிரி ஈரான் மாறி அமெரிக்காவினுடைய தளங்களுக்கும் அடிச்சு கொண்டே இருக்காங்க.
அந்த அடிப்படையில் குவைத்ல இருக்கிற ஏர்போர்ட்ல இப்போ ஒவ்வொரு ஏர்போர்ட்லயுமே வந்து வார ஃபிளைட்டுகளுக்கு எரிபொருள் நிரப்புறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், பெரிய அளவுல அந்த ஸ்டோரேஜ் குறி வச்சு பாலிஸ்டிக் மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதலை ஈரான் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த புகைப்படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குவைத்தினுடைய விமான நிலையத்தினுடைய எண்ணெய் களஞ்சியப்படுத்துற இடம் எந்த அளவுக்கு பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு அப்படிங்கறத இந்த புகைப்படத்தில் இருந்து நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க கொண்டு சமனாத்தான் இப்ப போய் கொண்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப மத்திய கிழக்குல இருக்கிற நாடுகளுக்கு குடிநீர் எங்க இருந்து வருது? குடிநீர் அவங்க நாட்டுல எல்லாம் தண்ணி தோண்டினா குடிநீர் எல்லாம் வராது, தண்ணியே வராது. மொத்தமா இன்னும் கொஞ்சம் தோண்டினமாண்டா கச்சா எண்ணெய் தான் வருமே தவிர தண்ணி வராது. அந்த தண்ணி அவங்க எப்படி பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா டீசலினேஷன் அப்படிங்கிற திட்டத்தின் ஊடாக கடல் நீரை நன்னீராக மாற்றி அதைத்தான் சுத்திகரிச்சு அந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போனா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாய், அதுல வந்து கடல் நீரை நன்னீராக சுத்திகரிச்சு மக்களுக்கு கொடுக்காங்க. இதுக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கும். இந்த ஃபேக்டரி கடல் ஓரங்கள்ல இருக்கும். இந்த ஃபேக்டரிகளை தாக்கினா 24 மணித்தியாலத்தில் இப்ப துபாய் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிற தண்ணி எல்லாமே முடிவடைஞ்சிரும். அப்படி என்று சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த யுத்தத்தை கொண்டு போய் முடிக்கும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஈரான்லயும் இதே மாதிரி செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஈரான்ல இருக்கிற டீசலினேஷன் திட்டத்தை குறி வச்சு அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. இதுக்கு பதிலடியாக ஈரான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா பஹ்ரைன்ல இருக்கிற டீசலினேஷன் திட்டத்தை குறி வச்சு கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் மொத்தமா அளிக்கல, ஒரு 50% மேற்பட்ட நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பஹ்ரைனினுடைய ஆபீசியல்களே இன்னைக்கு அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்காங்க. இதுவும் ஒன்று கொண்டு சமனாகிட்டா இல்லையா? மாறி மாறி அடிச்சு கொண்டே இருக்காங்க. அதே மாதிரி துபாய்க்கும் ஒவ்வொரு நாளுமே அடிச்சு கொண்டு இருக்காங்க, இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. அப்ப நீங்க யோசிக்கலாம், என்னடா நேத்து பெசஸ்கியன் சொன்னாரே எந்த ஒரு வெளிநாடுகளுக்கும் நாங்க மாட்டோம் மன்னிச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு என்னடா அடிச்சு கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்குரிய தெளிவை இதுக்கு முன்னாடி நான் போட்டேன் நம்மளுடைய யூடியூப் வீடியோவில். அதுக்கண்டு தனி அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. துபாயினுடைய மெரினா டவரை குறி வச்சு ஈரானினுடைய ட்ரோன் இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த இடத்துல சந்தேகிக்கப்படும்படியாக அமெரிக்காவினுடைய வீரர்கள் அந்த ஹோட்டல்ல அந்த ரூம்ல தங்கி இருந்தாங்க, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஈராக்ல சுலைமானியா பிரதேசங்களில் இருக்கிற ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலை குறி வச்சு ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குவைத்ல அலி அல் சேலம் யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய பேஸை குறி வச்சு தாக்குதலை ஈரான் செஞ்சிருக்காங்க. அதாவது 136 ஷாஹித் ட்ரோனை வச்சு தான் இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க. ரேடம் டவர் அப்படின்னு சொல்ற ஒரு டவரை தான் குறி வச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த டவரும் வந்து ரேடார் சிஸ்டத்தினூடாக எதிரிகள் நம்ம நாட்டுக்குள்ள வரப்போகுது, அதாவது நம்மளை தாக்க வருது அப்படின்னு சொன்னா அவங்களை அடையாளம் கண்டு சுட்டு வீழ்த்துறதுக்குரிய ஆக்டிவேஷனை டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு கொடுக்கிற ஒரு ரேடம் டவர் தான் இது. இதை தாக்கும் பொழுது முன் சைட்ல வந்து ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் செஞ்சு ரேடம் டவர் வெடிக்குது. அதே நேரத்தில் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற சிவப்பு வட்டம் போட்டு காட்டி இருக்கிறவர் வந்து அமெரிக்கா வீரர். போற இடம் எல்லாமே அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க. அமெரிக்க வீரர்களை குறி வச்சு தான் ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க. அமெரிக்கா அறிவிக்கிறத போல 4 பேரோ 10 பேரோ இறக்கல்ல, அதிகப்படியான இழப்புகள் அமெரிக்கா சந்திச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது இதனூடாக நமக்கு ப்ரூஃப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தாக்குதல் நிலவரங்கள் குவைத்ல இப்படி இருக்கக்குள்ள அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா அரபு நாடுகளுக்கு ஒரு 10 தொடக்கம் 20% ஈரான் அடிக்காங்க அப்படின்னு சொன்னா 80% இஸ்ரேலுக்கு அடிச்சு கொண்டிருக்காங்க. அங்க இருந்து ஒரு தகவலை கூட இஸ்ரேல்காரன் வெளியே விடுறான்ல, வெளியே விட்டு எல்லாருமே தூக்கி உழுவு போட்டு கொண்டு இருக்கான். அப்படி அடி உழுவுது. 12 நாள் யுத்தத்தில் அடிச்ச அடி என்ன, இப்ப இஸ்ரேல் வாங்கி கொண்டிருக்கிற அடிதான் மகத்தான அடி விழுந்து கொண்டிருக்கு இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி அங்கிருந்து தகவல் எதையும் வெளியிறாங்க இல்லை, ஆனா நாம் அதில் சில விஷயங்களை பிடிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்காவினுடைய NBC டிவி வந்து லைவ் டெலிகாஸ்ட் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுதே ஈரானினுடைய மிசைல் வந்து டெல் அவீவை தாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட நிலநடுக்கம் வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த தாக்குதல். அதை நான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா எவிடன்ஸ் ஊடாகவே இந்த இடத்துல சப்மிட் பண்றேன். டெல் அவீவை வந்து மிசைல் வந்து ஹிட் ஆகுது, தாக்கி அழிக்குது. அதே நேரங்களில் வந்து NBC லைவ் டெலிகாஸ்ட் போட்டு இருக்காங்க. நம்ம வந்து எடுக்கிற சோர்ஸ்கள் எல்லாமே வந்து சும்மா நோமலா தெரிஞ்சும் தெரியாமல் ஒருவேளை இருக்கலாமோ, அட்டாக் பண்ணி இருக்கலாமோ அப்படிங்கிற எவிடன்ஸ் எல்லாம் நாம இந்த இடத்துல எடுக்க மாட்டோம். 100% கரெக்டா மட்டும்தான் நம்மளுடைய வீடியோல அந்த தாக்குதல் ஷுவர் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்மளுடைய வீடியோல நம்ம அதை எட் பண்ணோம். இன்னொரு முக்கியமான இடத்தை குறி வச்சும் தாக்குதல் செஞ்சிருக்காங்க ஹைஃபாவுல அப்படின்னு சொல்லி நாம அறிவிக்கல. இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸே வந்து ஹைஃபாவுல சைரன் ஒலிக்குது. இருக்கிறவங்க கொஞ்சம் கவன மக்களுக்கு பங்கர்ல ஓடி போய் ஒழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை வந்து இந்த போஸ்ட் போட்டு இருந்தாங்க. அதுக்குரிய எவிடன்ஸ்
நீங்க இதுல பார்க்கலாம். ஆனா திருப்பி இஸ்ரேல் சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுடைய மிசைல் எல்லாத்தையுமே நாங்க அழிச்சிட்டோம், ஒழிச்சிட்டோம், அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்க இருந்து வர தகவல்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய ஹைஃபாவிலையும் டைரக்டா மிசைல் போய் அடி விழுந்திருக்கு. அதுவும் எந்த இடத்துல அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஹைஃபாவுக்கு கரண்ட் கொடுக்கிற இடம், பவர் சப்ளை இடம் இருக்கு தானே, பவர் பிளான்ட், அதை குறி வச்சு ஈரான் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதுலயும் பெரிய அளவுல சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேல்ல வந்து பல இடங்கள்ல தாக்குதல்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. இப்ப இஸ்ரேலியர்களுக்கு எது பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேலியர்களுக்கு காசாவும் வெஸ்ட் பேங்கும் தான் பாதுகாப்பான இடம். இஸ்ரேலியர்கள் இப்ப ஓடி ஒழிக்கிற அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய டெரிட்டரிக்குள்ள போய் ஓடி ஒழிக்க முடியாது. வெஸ்ட் பேங்க் ஓடணும், அப்படி இல்லைன்னு சொன்னா காசாவுக்குள்ள ஓடி போய் ஒழிச்சு இருக்கணும். என்ன அந்த ரெண்டு இடங்களை மட்டும் தான் ஈரான் இப்ப மிசைல் தாக்குதல் செய்யல. மற்ற இடம் எல்லாத்திலையுமே வந்து ஈரான் பயங்கரமா அடிச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இஸ்ரேலினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி இதுவரைக்குமே இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட விளைவுகளை சொல்லி இருக்காங்க. என்ன கடுமையா உண்மை சொல்றார்கள் தானே, அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, 1929 பேர் இதுவரைக்கும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்களாம். இஸ்ரேலினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரியே ஒபிஷியலா சொன்ன தகவல் தான் இது. எப்பயால் நம்ம கேள்விப்பட்டிருப்போமா, இஸ்ரேல் இப்படி 1929 பேர் ஒரு 6 7 8 நாள் 9வது நாள் நடந்திருக்கிற யுத்தத்தில் 9 நாளைக்குள்ளே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி, இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களே, நடந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லக்கூட இறப்பு வீதம் எப்படி இருக்கும், இறப்புகளின் எண்ணிக்கை எப்படி இருக்கும், இந்த சேதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லலாம். சும்மா இந்த தெஹரானுக்கு அடிச்சா, தெஹரான்ல ஒரு அந்த நம்முடைய அப்பாஸ் ஆராய்ச்சி சொன்ன மாதிரி தான் நாமளும் சொல்லணும். சும்மா தெஹரான்ல வந்து ஒரு 2-3 இடங்களுக்கு அடிச்சு போட்டு பீத்தி திரிகிறது இல்லை விஷயம். அடிக்க வேண்டிய இடத்துக்கு அடிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டா அடிக்கணும். அது நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்படி இஸ்ரேலுக்கு ஒரு பக்கமாக அடிச்சு கொண்டு இருக்கவங்களை, இன்னொரு புறமாக முக்கியமான தகவல் ஒன்று, ஹொர்மோஸ் ஜலசந்தி பூட்டி இருக்கு. எந்த கப்பல் வந்தாலும் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் பூட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு அமெரிக்கா சொன்னாங்க, நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லை, நீங்க வாங்க நாங்க பாதுகாப்பு தருவோம், அடிப்போம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு. ஏழுமண்டா நீங்க வாங்கோ, நீங்க எப்படி பாதுகாக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்க்கம் அப்படிங்கிற மாதிரி ஈரானியர்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க. அதை நம்பி போன கப்பல்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாள் மட்டும் 12 கப்பலுக்கு ஈரான் அடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட உங்க சவகாசமே தேவையில்ல அமெரிக்கா, நீ உண்ட வாட்டுக்கு இருந்துக்கும், நான் எங்க வாட்டுக்கு சும்மா இருக்கோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்காங்க. இந்த யுத்தத்தை ஆரம்பிச்ச அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் இப்ப அழுத்தங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்கள் வந்து இன்னைக்கும் ஒரு கப்பலுக்கு அடிச்சிருக்காங்க. அதாவது துபாய்க்கு சொந்தமான, எமிரேட்டிக்கு சொந்தமான கப்பல் ஒன்றுக்கு அடிச்சிருக்காங்க. இந்த கப்பல் மொத்தமாக இப்ப மூழ்கி இருக்கு. இந்த கப்பல்ல பயணிச்ச 3 இந்தோனேஷியர்கள் காணாம போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க. நமக்கு தெரியும் கப்பலுக்கு இவங்க கடுமையா அடிக்க தோங்கினது எப்ப அப்படின்னு சொன்னா, ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்துல எப்ப ஈரானிய கப்பலுக்கு அடிச்சு 100க்கு மேற்பட்டவங்க உயிரிழந்திருந்தாங்களோ, அதே நேரத்தில் வந்து இதுக்கு நீங்க வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி யார் அறிவிச்சிருந்தா, அப்பாஸ் ஆராய்ச்சி அறிவிச்சிருந்தார். அந்த அடிப்படையில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பூட்டினது மட்டும் இல்லாம பக்கத்தில் நிற்கிற கப்பல்களுக்கும் அடிச்சு கொண்டு இருக்காங்க. தேவையில்லாத வேலை தானே அமெரிக்காவுக்கு சும்மா வந்த கப்பலுக்கு அடிச்சு என்ன. ஓகே, இது இப்படி இருக்கவங்க அடுத்து பார்த்தோம்னா, ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ப்ராக்சிஸ் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டுமே வந்து 33 டார்கெட்டை குறி வச்சு நாங்க தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் அறிவிச்சிருக்காங்க. முக்கியமான சில தாக்குதல்களை பார்ப்போம். கிழக்கு லெபனான்ல வந்து ஹெலிகாப்டர்கள் மூலமாக இஸ்ரேலியர்கள் வந்து அந்த இடத்தை கேப்சர் பண்றதுக்கு ட்ரை ஒன்று பண்ணி இருக்காங்க. கொஞ்ச காலமாக ஹிஸ்புல்லாக்கள் வந்து சைலண்டா இருந்தாங்க. இந்த நேரங்களில் வந்து விமானங்களுக்கு எதிராக எப்படி தாக்குதல் செய்யலாம், ஹெலிகாப்டர்களுக்கு எதிராக எப்படி தாக்குதல் செய்யலாம் அப்படிங்கிற சில முக்கியமான மிசைல்களை வந்து இப்ப ஹிஸ்புல்லாக்கள் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மிசைல்களோட அடிச்சு அடியில அவங்க ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஃபெயிலியர்ல முடிவடைஞ்சிருக்கு இஸ்ரேலுக்கு. அது ஒரு பக்கமாக இருக்கோங்களே, அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஹைஃபா சுத்திகரிப்பு நிலையத்தை குறி வச்சு நேரத்தோட நம்ம பார்த்தோமே, ஈரான் ஒரு தரம் அடிச்சிருந்தாங்க. அதே நேரங்களில் வந்து ஹிஸ்புல்லாக்களும் அடிச்சிருக்காங்க. ஒருங்கிணைந்த தாக்குதலை இஸ்ரேல் நோக்கி ஹிஸ்புல்லாக்களும் ஈரானும் சேர்ந்து செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் லெபனான் போர்டர்ல வந்து ஃபாத்திமா கேட் அப்படின்னு போட்ட ஒரு நுழைவாயில் இருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்தில் இஸ்ரேலிய வீரர்கள் எல்லாரும் ஒன்று கூடி டென்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த டென்ட்களை குறி வச்சு மிசைல் தாக்குதல், ராக்கெட் தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹிஸ்புல்லாக்கள் மட்டும்தான் ஒரு பக்கமாக தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேலும் அதாவது ராணுவ ரீதியாக மோத முடியாது அப்படின்னு சொன்னா, பொதுமக்களுக்கு அடிக்கிறது தான் இஸ்ரேலினுடைய வேலை. எப்படி அமெரிக்கா வந்து ஈரான்ல முதல் நாள் தாக்குதல் செய்யும் பொழுது 160 கிட்டத்தட்ட 7 வயதிலிருந்து 12 வயதுக்குட்பட்ட அப்பாவி பச்சிளம் குழந்தைகளை படுகொலை செஞ்சிருந்தாங்க அமெரிக்கா.
அமெரிக்காவினுடைய வேலையும் அதுவாகத்தான் இருக்கு, இஸ்ரேலினுடைய வேலையும் அதுவாகத்தான் இருக்கு. இஸ்ரேலும் இன்னைக்கு 20 பொதுமக்களை தெற்கு லெபனான் பிரதேசத்தில் அநியாயமாக படுகொலை செஞ்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா எழுதி கொண்டு இருக்கீங்க கீழுக்கு கமெண்ட்ஸ்ல, நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கேன். இந்த பச்சிலம் குழந்தைகளை படுகொலை செஞ்ச அமெரிக்காவுக்கு அவங்களுடைய ஆதரவு, மக்களை படுகொலை செஞ்சு கொண்டு இருக்கிற இஸ்ரேலுக்கு அவங்களுடைய ஆதரவு, கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்றவங்க கொஞ்சமாவது சுய விசாரணை உங்களை நீங்களே செஞ்சு போட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாமே மனிதாபிமானத்திற்கு எதிரான வேலைகள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுக்கு ஆதரவாக நீங்க இருந்து கொண்டிருக்கீங்க அப்படிங்கறத தவிர வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அப்படி பார்க்கக்குள்ள நம்மளுடைய நாடு ஸ்ரீலங்கா எவ்வளவோ மேலான வேலைகளை இப்ப செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஈரானிய கப்பல் சர்வதேச ரீதியில அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களை மீறி எங்களுடைய நாட்டுக்கு பக்கத்தில் கடல்ல மிதந்து கொண்டிருக்காங்க, தத்தளிச்சு கொண்டிருக்காங்க. அவங்களை நாங்க காப்பாற்றணும், அது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஒரு முடிவெடுத்தாங்கன்னு. அதுக்கு பேர் தான் தைரியம், அதுக்கு பேர் தான் ஒரு நாட்டினுடைய உண்மையான தலைவனுக்கு இருக்கிற சிறப்பான பண்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த இடத்துல இலங்கையினுடைய இந்த மனிதாபிமான செயலுக்கு இலங்கையினுடைய கவர்மெண்ட் நாம் இந்த இடத்துல மிக பெரிதும் பாராட்டி கொள்றோம். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் ஸ்ரீலங்கன் ஆர்மி, ஸ்ரீலங்கன் நேவி தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு வந்து இருக்கிற இந்த பாட்டினுடைய முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக எட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை டைம்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வாறான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க உலக அரசியலை தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, சஹீர்லாஹி அப்படின்னு சொல்லி சும்மா யூடியூப்ல போய் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய சேனல் வேற. இது வரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.